வச்சுட்டிங்களா? காலேஜ் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். காலேஜில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இன்ஜினியர்ஸில் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? அந்த இன்ஜினியர்ஸில் எந்த இன்ஜினியர் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக ப்ளேஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிஎஸ்சி. சிஎஸ்சி தான் டாப்பஸ்ட் இது ப்ரிஃபரன்ஸு. ஏன்னா ஹை சேலரி கொடுக்கறது ஐடி ஃபீல்டில் வந்து ஹை சேலரி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் பேவே வந்து 6 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் பர் இயருக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஐடி ஃபீல்டில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர். சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா கோடிங்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுற ஃபீல்டு ஒன்று. இன்னொன்று வெப்சைட் டெவலப்பர். வெப்சைட் க்ரோம்ஸ் எல்லாமே இருக்குமே, வெப்சைட் எல்லாத்துக்குமே வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்காது. இன்னொன்று ஆப் டெவலப்மெண்ட். இப்போ ஆப்ஸ் நிறையா வந்துருச்சு. மேட்ரிமோனி, எஜுகேஷன் வீடியோஸ் எல்லாமே ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் எடுத்துட்டோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்து முதல்ல வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த ஆப்பை டெவலப் பண்ணுற ஃபீல்டுக்குள்ளே போகலாம். இன்னொன்று டேட்டா அனலிஸ்ட். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு டேட்டா ஃபார்மேட் கொண்டு வர இந்த ஜாப் வந்து சிஎஸ்சியில் இந்த 4 பொசிஷனுக்குள்ளே போகலாம். பர் இயருக்கு 6 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இன்னும் மோர் சேலரிஸ் கிடைக்கும். இது ஹை பேஜில் சேலரி பேஸில் இருக்கிற ஒரு கோர்ஸ். எல்லாத்தையுமே தயாரிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 பார்ட்ஸ் இருக்குது. டிசைன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், மெயின்டைன் இன்ஜினியர். டிசைன் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை டிசைன் பண்ணி, ஒரு ஸ்க்ரூவாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரூவை டிசைன் பண்ணி காமிக்க முடியும். அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுலேயே சேலரி வந்து 3 lakhsலேருந்து கிடைக்கும். ஐடி விட சேலரி கம்மி தான், ஆனால் ஸ்கோப் இருக்கிற ஃபீல்டு தான். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்டிங் பே வந்து 3 lakhsலேருந்து 4 lakhs வரைக்கும் வரும். மினிமம் பேமெண்ட்டு தான். இதுலேயும் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னதுன்னா, பவர் பிளான்ட் இன்ஜினியர் போகலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போகலாம், மெயின்டெனன்ஸ்க்காகவும் போகலாம். இதுலேயும் நல்ல ஸ்கோப் இருக்கிற ஃபீல்டு தான். ஆனால் கோர்ஸ் வந்து காலேஜில் எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் இது கவர்மெண்ட் ஜாப்க்கு ரொம்ப ப்ரிஃபர்டான ஜாப்பு. இபி ஆஃபீஸு இதிலெல்லாம் வேலை பார்க்கணும். பிஎஸ்என்எல் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வேலை பார்க்கணும், கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட். சிவில் இன்ஜினியர் அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போகிறது தான் சிவில் இன்ஜினியர். அதுலேயே டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களோட சேலரி ஸ்டார்டிங் பே வந்து ஒரு 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் வரும். ஆனால் ஐடி கொஞ்சம் கம்மி, ஆனால் ஈஸி மெக்கானிக்கை விட ரேட் ஜாஸ்தி தான். இதுவும் நல்ல ஸ்கோப்பு தான். ஏன்னா எப்போதுமே எல்லாருமே இங்கே நம்ம வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. நல்ல ஸ்கோப் உள்ள இதுதான் சிவில் இன்ஜினியரிங். சேலரி ரொம்ப கம்மி பே தான், அதிக ஹை பேக்கு வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் வந்து வேர்ல்டு லெவலில் இது வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். நம்மளோட ஏர்க்ராஃப்ட், ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணி அவுட்ரு ஏரியாஸ் எல்லாமே வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ப்ளேஸ் ஆகலாம். இதுவும் நல்ல ஹை ஸ்கோப், நல்ல சேலரி கொடுக்குற ஃபீல்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து பயோடெக்னாலஜி. பிடெக் பயோடெக்னாலஜி இல்லை பிஎட் பயோடெக்னாலஜி படிக்கலாம். பயோடெக்னாலஜி வந்து லேப் டெக்னீஷியனாக போகலாம், ரிசர்ச் பண்ணுறதுக்கு போகலாம், பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண. இசிஇ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து நம்மளுக்கு ஹார்ட்வேரில் யூஸ் ஆகிறதுக்கு. நம்ம ஐடி வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் அப்பியரன்ஸ் படிக்கிறோம்னா அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸை படிக்கிறது இசிஇ. அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப்பு தான். இதுக்கும் ஹை சேலரி கொடுப்பாங்க. வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே பார்க்குறது வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரேர், அதிகமாக லெஸ் காம்படிஷன் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்கோப் உள்ள இது. ஏன்னா தினமும் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடாம இருக்கிறது இல்லை.
ஃபுட் டெக்னாலஜியில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐக்கு போகலாம், ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவும் போகலாம். அதுக்கான கவர்மெண்ட் போஸ்டிங் ஜாபுக்கு ஃபுட் டெக்னாலஜி வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் டெக்னாலஜி வச்சு கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். பிரிட்டானியா, அமுல் இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்குள்ளேயே ப்ளேஸ் ஆகி போக முடியும். இல்லை நம்மளே ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் ஃபுட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியும். இது கேட்ரிங் மாதிரி இல்லை, ஃபுட் ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பிரிட்டானியா பிஸ்கெட்டுங்கிறது பிஸ்கெட்டில் என்னென்ன கலக்கிறோம், என்னென்ன இது பண்ணுறோங்கிறதுலேருந்து ஃபுட் அனலைஸ் பண்ணுறது ஃபுட் டெக்னாலஜி. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.